நேயர்களே, பாகிஸ்தானுக்கு தற்போது வந்திருக்கக்கூடிய பெரும் கெடுபிடி அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியாவால் பாகிஸ்தான் என்ன செய்ய போகிறது? நாம முக்கியமாக பார்க்க வேண்டிய பெரும் பிரச்சனை ஒன்று பாகிஸ்தானை அழுத்தி கொண்டிருக்கிறது. என்ன பிரச்சனை என்றால், ஈரானுடைய போரில் பாகிஸ்தான் ஈடுபட வேண்டும் என்றும், அணு ஆயுதங்களை வைத்துக்கொண்டு சும்மா தூங்கக்கூடாது, ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்றும் இந்த போரில் பாகிஸ்தானை இழுத்து இஸ்லாமிய உலகில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்த யூதர்களும் அமெரிக்காவுடைய சிஐயும் சதி செய்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த போரில் பாகிஸ்தானை நேரடியாக இழுப்பதற்கு சவுதி அரேபியா கடும் முயற்சி செய்கின்றது. சவுதி அரேபியா பாகிஸ்தானோடு கோரிக்கை வைக்கின்ற போது அவர்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் உண்டு. உனக்கு ஒன்று என்றால் நான் வந்து நிற்பேன், எனக்கு ஒரு நிலை என்றால் நீ வந்து நிற்க வேண்டும். இதுதான் பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் உள்ள ஒரு அக்ரிமெண்ட். ஈரான் தாக்குதல்கள் நடப்பதற்கு முன்பு இஸ்ரேலுடைய அக்ரஷன் கடுமையாக இருந்தது. அவர்கள் ஏனைய நாடுகளை கோலான் குண்டுகளின் மூலம் சிரியாவிற்குள் நுழைந்தது, காசாவை துவம்சம் செய்தது. இப்படி ஒவ்வொன்றாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிற போது, அகண்ட இஸ்ரேல் திட்டத்தை வைக்கின்ற போது, இங்கே இவர்கள் எல்லை மீறி போகிறார்கள் என்பதை உணர்ந்த சவுதி அரேபியா பெரும் பணத்தை கொடுத்து உதவிகள் செய்து பாகிஸ்தானுக்கு அக்ரிமெண்ட் போட்டாங்க. நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்க முடியாது, ஒரு காலம் எங்களுக்கு அணு ஆயுதங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் தான் உறவு வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு அச்சுறுத்தக்கூடிய உலகின் கடைசி திட்டத்தை பாகிஸ்தானோடு முகமது பின் சல்மான் மன்னராட்சி கைச்சாத்திட்டது. இது நடந்து சில மாதங்களாயிருது. அந்த நிலையில் இந்தியாவில் அவர்கள் பாகிஸ்தான் இந்திய எல்லைக்குள் நடக்கின்ற போது, உனக்கு ஒரு ஆபத்தென்றால் நான் வந்து நிற்பேன், எனக்கு ஒரு ஆபத்தென்றால் நீ வர வேண்டும் என்ற அக்ரிமெண்ட் என்றால், இந்தியாவுக்கு காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தான் நுழையும் போது சவுதி வருமா என்ற கேள்விக்கு தெளிவாக சவுதி அரசாங்கம், இந்த பிரச்சனையில் நாங்கள் தலையிடப் போவதில்லை, இதற்கெல்லாம் நாங்கள் வர முடியாது என்று அவர்கள் தெளிவான பதிலை அளித்ததின் மூலம் இந்தியாவோடு எந்த நிலையிலும் மோதல் இல்லை. அப்படி என்றால் உனக்கு ஒரு நிலை என்றால் நான் வருவேன் என்பது பொய்ப்பித்து போய்விட்டது. சரி, இப்போது நீ வர வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கிறார்கள். யாரை? பாகிஸ்தானை. பாகிஸ்தான் அவ்வளவு எளிதாக வர முடியாததற்கு காரணம், அந்த நாட்டில் 3 கோடியிலிருந்து 4 கோடி ஷியா மக்கள் இருக்கிறார்கள். உலகின் மிகப்பெரிய ஷியா தலமான தெஹ்ரான் இருக்கின்ற போது, அவர்களின் மீது அன்பும் பண்பும் பாசமும் கொண்ட இஸ்லாமிய மற்றொரு மத பிரிவான ஷியா முஸ்லிம்கள் 4 கோடி மக்கள், கிட்டத்தட்ட 20% அந்த நாட்டில் வாழ்கின்ற போது, 30% வாழ்கின்ற அந்த பெரும் சனத்தொகையை கலவரங்களில் ஈடுபட்டால் அதை சமாளிக்க பாகிஸ்தானிடத்தில் வல்லமை கிடையாது. இது முக்கியமான ஒரு காரணம். இரண்டாவது காரணம், பாகிஸ்தானில் பெரும் பொருளாதார நெருக்கடி, வறுமைகள் காணப்படுகின்றது. ஆகவேதான் IMF-இல் 4 பில்லியன் US$ கடனை அவர்கள் தற்போது பெற முயற்சிக்கும் நிலையில் பாகிஸ்தான் பொருளாதாரம் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அதே போன்று பாகிஸ்தானில் ஒரு ஸ்டேபிள் இல்லாத இராணுவ ஆட்சி அசீம் முனீர் தலைமையில இருக்கிறது. சர்ஃபஸ் நவாஸ் இவர்கள் தீவிர அமெரிக்க ஆதரவாளராக இருந்த போதும் அமெரிக்கா இவர்களுக்கு தற்போது அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கின்றது. இன்னும் கட்டமைப்புகள் உருக்குலைந்திருக்கிற பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தான் போரின் மூலமாக பெரும் பின்னடைவை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஆக பாகிஸ்தான் எல்லையை பகிர்ந்து கொண்டாலும், ஆப்கானிஸ்தானோடு இந்த பக்கத்தில் ஈரான் போன்ற நாடுகள் பக்கத்தில் இருந்தாலும், ஈரானை அவர்கள் இழுத்துவிட்டு வேடிக்கை பார்க்க அமெரிக்காவும் யூதர்களும் சவுதி அரேபியாவும் போடுகிற திட்டத்தை குறித்து நாம் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்னொரு முக்கியமாக நாம் பேச போறோம். டொனால்ட் ட்ரம்ப் தனது வழக்கமான பாணியில் 48 மணி நேரம் ஒரு கெடு விதித்துள்ள நிலையில, ஈரான் ஒருவேளை தனது போக்கை திருத்திக் கொள்ளாவிட்டால்
அந்த நாட்டினுடைய மின்சார கட்டமைப்பு மற்றும் முக்கிய வளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அமெரிக்க தரப்பிலே எச்சரிக்கப்பட்ட நிலையில்தான் அமெரிக்காவின் நட்பு நாடுகளான சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தர் ஆகிய நாடுகளின் பாதுகாப்பு குறித்து பலமான கேள்விகள் எழுந்திருப்பது நம்ம இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஈரான் தற்போது ஒரு தற்கொலை மனப்பான்மையோடு செயல்படுவதாகவும் அமெரிக்காவை நேரடியாக தாக்குவதை விட அவர்களின் நட்பு நாடுகளை, அவர்களின் முதலீட்டுகளை தாக்குவதன் மூலம் பிராந்தியத்தில் ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்க ஈரான் முயற்சிக்கிறது என்றும் தற்போது புரிந்து கொள்வதற்கும் அவர்களின் போர் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறது. குறிப்பாக ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்க அதிக வாய்ப்புள்ளதாக கருதப்படும் நிலையில் இது அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் ஏதேனும் ஒரு தீவிரமான தாக்குதலை நடத்தினால் ஒருவேளை ஈரான் தனது இறுதி ஆயுதத்தை பயன்படுத்தவும் தயங்காது என்று அமெரிக்கா, இஸ்ரேல் அஞ்சுகிறது. அதனால்தான் இது ஒரு சாதாரண போர் அல்ல, மாறாக இது ஒரு டிசாஸ்டர் நோக்கி செல்லுகிற, அழிவை நோக்கி செல்லும் ஆபத்தான பாதையாகவே இந்த போரை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த விவகாரத்தில் பாகிஸ்தானுடைய பங்கு குறித்து நாம் ஏற்கனவே சொன்னோம். சில கேள்விகளும் எழுப்பி வரப்பட்ட நிலையில்தான் பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசீம் முனீர் சமீபத்தில் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மத குருமார்களிடத்துல, அதாவது இமாம்களிடத்தில், உங்களுக்கு ஈரான் பிடிக்குன்னா நீங்க அங்க போய் சென்று விடுங்கள் என்று கூறியது ஒரு மிகப்பெரிய சிக்னலாக பார்க்கப்படும். அதாவது பாகிஸ்தான் இராணுவத்திற்குள் இருக்கும் இரண்டு பிரிவினரிடையே உள்ள மோதலை இது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அமெரிக்காவுடைய அழுத்தத்திற்கு பணிந்து பாகிஸ்தான் ஈரானுக்கு எதிராக ஏதேனும் ஒரு இராணுவ நடவடிக்கையில் இறங்க திட்டமிடுகிறதா என்ற கேள்விக்கும் சந்தேகம். ஆனால் அது சந்தேகம் இருந்தாலும் அவர்களுடைய பொருளாதார வல்லமைகள் அப்படி இல்லை என்பதுதான் நமது பார்வை. அமெரிக்காவை பொறுத்தவரை ஈரானையும் பாகிஸ்தானையும் ஒன்றோடு ஒன்று மோத விடுவதுதான் புத்திசாலித்தனம். இதுதான் அமெரிக்காவுடைய ராஜ்ய நடவடிக்கை. யூதனுடைய நடவடிக்கை இதுதான். இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா நேரடியாக அணு ஆயுத போரில் ஈடுபட மாட்டாங்க. அதை விட பாகிஸ்தானின் அணு ஆயுத வலிமையை பயன்படுத்தி ஏதாவது ஒரு விதத்தில் ஈரானை ஒடுக்க முயலலாம் அல்லது இஸ்லாமிய உலகில் பெரும் கலவரத்தை ஏற்படுத்துவதன் மூலம் இரண்டு அணு ஆயுத நாடுகளை பலவீனப்படுத்துவதோடு மத்திய கிழக்கில் தனது ஆதிக்கத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள அமெரிக்கா திட்டமிடலாம். அப்படி ஒரு நிலை வந்தா என்ன நடக்கும்? இது இஸ்லாமிய நாடுகளுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை சிதைத்துவிடும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் அமெரிக்காவுடைய டார்கெட். அவர்கள் பிரிக்கப்பட்டு வருவார்கள். ஒரு புதிய பிராந்தியத்தில் ஒரு அதிகார மோதல் உருவாகும். இதை அமெரிக்கா விரும்புகிறது. இந்த நிலையில் சர்வதேச மோதல்களுக்கு மத்தியில் இந்தியாவுடைய நிலைப்பாடு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகிறது. இந்திய பெருங்கடல் சீனா மற்றும் அமெரிக்காவின் ஆதிக்கம் குறையும் பட்சத்தில் இந்தியா அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ளும் ஒரு வாய்ப்பு உருவாகும். அப்படி செய்தியும் வருகிறது. அது மாதிரி இல்லாம அந்தமான், நிக்கோபர் போன்ற நாடுகளின் திட்டங்கள் மூலம் இந்தியா தனது கடல்சார் வலிமை அதிகரித்து வரும் நேரத்தில் சர்வதேச போர்களில் இந்தியா நேரடியாக ஒருபோதும் தலையிடாது. தனது உள்நாட்டு பொருளாதாரத்தை வலிமைப்படுத்துவதும் பிராந்திய பாதுகாப்பை பலப்படுத்துவதும் தான் இந்தியாவின் தற்போதைய நோக்கமாக இருக்கிறது. இந்த சிறந்த வியூகம்தான் இந்தியாவை எந்த போரிலும் யாரோடும் சேராமல் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். நாம் சீனாவை ஒரு விஷயத்துல பார்ப்போம். சீனாவை பொறுத்தவரை இந்த மோதல்கள் அதற்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு போன்ற கனவு திட்டங்கள் நிலையற்ற தன்மையால் முடங்குவதற்கு வாய்ப்புள்ளது. பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள் சீனாவிற்கு பெரும் தலைவலியை தந்துள்ளதாக ஒட்டுமொத்த பார்வை இருக்கிறது. ஈரான் அமெரிக்க மோதல் என்பது வெறும் 2 நாடுகளுக்கு இடையான பிரச்சனை அல்ல. இது உலக நாடுகளில் அனைத்துக்கும் பிரச்சனை. உலக வரிசை அமைப்புகளை முற்றிலுமாக மாற்றி அமைக்கப் போகிற ஒரு பிரச்சனை. இது உலக வரலாற்றின் திருப்பம். இது அடுத்த போருக்கும் களம் அமைக்கலாம். ஏனென்று சொன்னால் இன்றைய நிலையில் இஸ்லாமிய நாடுகளை
தாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். சவுதி அரேபியா சொன்னது, நீங்கள் முஸ்லிம்கள் ஒரு முஸ்லிமை தாக்கக்கூடாது, ஒரு இஸ்லாமிய நாடு மற்றொரு இஸ்லாத்தை தாக்கக்கூடாது என உலகத்திற்கு பரப்புரை செய்யக்கூடிய ஈரான் எங்கள் கட்டமைப்பையும் தாக்குவது இஸ்லாத்துக்கு எதிரானது, அடிப்படைத்துவமான அகீதா கொள்கை முரண்களானது என சவுதி அரேபியா கடும் கண்டனத்தை தெரிவித்தது. இந்த நிலையில்தான் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நாங்கள் முஸ்லிம்களையோ அல்லது எந்த பொதுமக்களையும் கொலை செய்ய விரும்பவில்லை, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஷிப் யாரையும் நிறுத்தவில்லை, அந்த நாட்டிலே பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் யூதர்கள் யாரையும் நாங்கள் கொல்லப் போவதில்லை. எங்களுடைய டார்கெட், நீ எவ்வளவு காலம் அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருப்பாய், அமெரிக்காவுடைய மத்திய தரைக்கடலில் இருக்கக்கூடிய எல்லாம் காலி செய்யும், இதுதான் முக்கியம். அவங்களுடைய கண்டிஷனே அதுதான். ஆகவேதான் இன்று தடமாறி போய் நிற்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்லாமிய அடிப்படை என்றால் ஒரு நாட்டில் எல்லா கூத்து நடக்குது, குடி நடக்கிறது, விபச்சாரம் நடக்கிறது, இது அமெரிக்காவுடைய ஆட்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்கிறார்கள், அதனால் இதையெல்லாம் நாங்கள் கேட்க தயாராக இல்லை என்றுதான் அவர்கள் திருப்பி அடி என்று சவுதி அரேபியாவை அடிக்கிறார்கள். மிக கொடூரமான தாக்குதலை யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அமீரகம் பெற்றிருக்கிறது. பாகிஸ்தான் இழுத்து விடப்பட்டாலும் பாகிஸ்தான் வராது, ஏனென்றால் அவர்கள் வருவதற்கு அவர்கள்ட்ட தகுதி கிடையாது. ஆனால் அமெரிக்கா பணத்தை கொடுத்து அவர்களை இழுக்கலாம். 5 பில்லியன் தருகிற, நீ வான்னு. ஒருவேளை பாகிஸ்தான் ஈரானில் வந்தால் சிக்கப்பட்டு கொண்டு போய்விடுவார்கள். பாகிஸ்தானில் ஒரு பெரிய அளவில் ரிவோல்ட் வெடித்து போய்விடும். இதெல்லாம் இருக்கிறது. இதான் இன்னைக்குள்ள செய்தி. மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.